வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, முன்னாடி உள்ள 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபாலோவர்ஸ் கம்பல்சரி பேப்பர் 1 வந்து கிளியர் பண்ணுவீங்க. பட் ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் கிளியர் பண்ணுறது கஷ்டம். அதுக்கப்புறம் உள்ள ஃபாலோவர்ஸ் வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனுடைய கண்டென்ட்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இனிமேல் தான் இந்த கொஷின்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 or 2 தான் வந்து ஷிஃப்ட் ஃபுல்லாகவே கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியணும், கன்வே ஆகணும், கரெக்டாக நீங்கள் எம்சிக்யூஸ் அடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல் ரிவிஷன் வந்து இந்த டாபிக் ரிலேட்டடாக பண்ணலாம். ஏன்னா இதில் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்ட் 1. நம்ம பார்க்கக்கூடியது வேலிடிட்டி. இது வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட்லேருந்து நமக்கு வருது. இன்டர்னல் வேலிடிட்டி, எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. ஸோ வேலிடிட்டி அப்படின்றது ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறாங்க. ரிசர்ச்னால் என்ன? நம்ம ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரிசர்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்போ அதில் லாஸ் ஆகிட்டுனா நான் ரிசர்ச் பண்ணி எதனால் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். யார்கிட்ட போய் அந்த ரிசர்ச் பண்ணுவேன்? எனக்கு என்னுடைய கஸ்டமர்கிட்ட போய் நான் வந்து ஒரு கொஷினர் ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வேலிடிட்டின்றது ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ரிசர்ச் மெத்தட். பட் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கட்டும், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த வேலிடிட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க ரிசல்ட்டுக்காக. எதுக்கு? எரரை கம்மி பண்ணுறதுக்கு. டேட்டா கலெக்ஷன் நம்ம பண்ணும்போது, அனலைசஸ் பண்ணும்போது எரர்ஸ் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக இந்த வேலிடிட்டி அப்படின்ற வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ வேலிடிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இது ஒரு மெஷர்மெண்ட். ஸோ இது ஒரு டூல் மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அது மெஷர் பண்ணும்போது அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும், எரர் கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக இந்த வேலிடிட்டி அப்படின்றது பண்ணுறாங்க. ஓகே, டெஸ்ட்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நார்மலாகவே நிறைய டைப்பாக இருக்குது. நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்குது 2 டைப்பு. ஸோ இந்த வேலிடிட்டி 2 டைப்பாக தான் டிவைட் ஆகுது. ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ட், இன்னொன்று வந்து இன்ஃபரன்ஸ். ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். ஓகே, மெஷர் பண்ணுறதுக்காக ரிலேட்டடாக இருக்கும். அதில் இன்ஃபரன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி, இன்ஃபரன்ஸ் வேலிடிட்டின்னு 2 டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஸோ அதில் இன்ஃபரன்ஸ் வேலிடிட்டி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னு டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வேலிடிட்டி 2 டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று கன்ஸ்ட்ரக்ட், இன்னொன்று இன்ஃபரன்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் கன்ஸ்ட்ரக்ட்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபுல் ரிவிஷன் அடிக்க போகிறோம். அதில் நிறைய டாபிக் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கு. ஸோ இன்ஃபரன்ஸ்ன்றது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக உள்ள ரிசர்ச் ரிலேட்டடாக வேலிடிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்றது 2 டைப்ஸாக வந்து உங்களுக்கு டிவைட் ஆகுது. ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படின்றது 2 டைப்ஸாக உங்களுக்கு டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் அந்த 2 டைப்ஸு. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலாக அது வந்து டிவைட் ஆகுது. ஓகே, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலாக டிவைட் ஆகுது. ஸோ இன்டர்னல்னால் என்ன, எக்ஸ்டர்னல்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்டர்னல் அப்படின்றது ஸ்டடி லெவல் பேஸில் இருக்கும். ஓகே, எக்ஸ்டர்னல்ன்றது என்னென்னா பாப்புலேஷன் பேஸில் இருக்கும். ஸோ இன்டர்னல் அப்படின்றது ரிலேட்ஸ் டு ஹவ் வெல் எ ஸ்டடி இஸ் கண்டக்ட். அதாவது ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க, அது ரிலேட்டடாக. அப்போ ட்ரூவாக இருக்கும் அந்த ஸ்டடி. அப்போ ட்ரூ இன் த ஸ்டடி, கன்க்ளூஷன்ஸ் ஆர் வாரண்டி. கன்க்ளூஷன் வாரண்டியாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ வேரியபிள் இருக்குமான்னு கேட்டால் கம்பல்சரி வேரியபிள் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எடுத்திருப்பாங்க. தென் அதை கண்ட்ரோல் பண்ணுறலாம். ஸோ அக்யூரேட்டாக ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அது இன்டர்னல். அப்போது ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது இன்டர்னல் வேலிடிட்டின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் வேலிடிட்டினா கண்டுபிடிச்சதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பாப்புலேஷன் லெவலில், ரியல் வேர்ல்டில். ரிலேட்ஸ் டு ஹவ் அப்ளிகேபிள் த ஃபைண்டிங்ஸ் ஆர் இன் த ரியல் வேர்ல்டு, ட்ரூ இன் ரியல் லைஃப். ஓகே, ஸோ மெடிசின் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறீங்க, அதை அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணி பாப்புலேஷன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணி கொஞ்சம் பேரை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த மெடிசனை கொடுத்து பார்ப்பீங்க.
தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குமே அதை சப்ளை பண்ணுவாங்க. அப்போது அது கிளினிக்கல் லெவல் செட்டப்பில் இருக்கும். அப்போ அவுட்கம் அப்ளை த ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இன் எ கிளினிக்கல் செட்டப், ஃபைண்டிங் கேன் பி ஜென்ரலைஸ்டாக எல்லாருக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரியல் லைஃப்பில். அப்போ ட்ரூ இன் ரியல் லைஃப்பில் இருக்கும். அப்போ ஜென்ரலாக அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூத் இன் த ஸ்டடி, அது இன்டர்னல் வேலிடிட்டி. எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி அப்படின்றது ரியல் லைஃப் சிச்சுவேஷன் ஏற்றாப்ப இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். அப்போது இன்டர்னல் வேலிடிட்டி அப்படின்றது ஸ்டடி லெவலில் நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ அதில் கன்க்ளூஷன் கண்டுபிடிச்சி வேரியபிள்ஸ்லாம் அப்ளை பண்ணி அக்யூரேட்டாக ஒரு ஆன்சர் கிடைச்ச பிறகு தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுனால அந்த வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் பண்ணலாம். தென் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் லெவலில் இருக்கும், ட்ரூவாகவே வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. இந்த எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி வந்து 2 டைப்ஸாக டிவைட் ஆகுது. அதனுடைய இன்ஃபர்மேஷன் கீழே பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இதில் வந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு கேட்பாங்க. பாப்புலேஷன்ற போதே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்டர்னல் வேலிடிட்டியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ 2 டைப்ஸாக அது வந்து டிவைட் ஆகுது. ஒன்று வந்து பாப்புலேஷன் வேலிடிட்டி, இன்னொன்று வந்து எக்காலஜிக்கல் வேலிடிட்டி. பாப்புலேஷன் வேலிடிட்டினா கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறாங்க, இதுலேருந்து பாப்புலேஷன்லேருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணுறாங்க. எக்காலஜிக்கல் வேலிடிட்டினா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேரை எடுத்து ரிசர்ச் செட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறாங்க ரியல் வேர்ல்டு முன்னாடி. பைலட் ஸ்டடி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பாப்புலேஷன்லேருந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டில் அப்ளை பண்ணுறாங்க. இதுதான் டூ டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ ரிசல்ட் அப்ளை டு த வேர்ல்ட் அட் லார்ஜ் குரூப்பில் ரிசல்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட்ஸ் கேன் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு அனதர் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இன்னொரு இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஒன் மோர் டைம் வந்து ரிவிஷன் அடிக்கிறேன் என்னன்ட்டு. ஸோ வேலிடிட்டி அப்படின்றது ஜஸ்ட் எ மெஷர். நீங்கள் இப்போது ஒரு காய்ச்சல் பார்க்குறீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து அது கொடுக்கும். அப்பப்போ சேஞ்சஸ் ஆகும். காய்ச்சல் அடிக்கலைன்னா அதில் ஒன்றுமே நமக்கு அந்த நார்மல் டெம்பரேச்சர் தான் காட்டும். ஸோ தட் இஸ் அ வேலிடிட்டி அப்படின்றது மெஷர். ஸோ அந்த வேலிடிட்டி அப்படின்றதுல 2 டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி, இன்னொன்று இன்ஃபரன்ஸ் வேலிடிட்டி. கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி அப்படின்றது மெஷர்மெண்ட் பேஸில் இருக்கும். இன்ஃபரன்ஸ் வேலிடிட்டி அப்படின்றது ஸ்டடீஸ் பேஸில் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்றது 2 டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து இன்டர்னல் வேலிடிட்டி, இன்னொன்று எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. இன்டர்னல் வேலிடிட்டி அப்படின்றது நார்மலாகவே நீங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுடைய வேரியபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ப்ரைஸு, டிமாண்ட், இதுதான் வேரியபிள். ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால டிமாண்ட் எப்படி மாறுது அப்படின்ற மாதிரி அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, வேரியபிள்னு சொல்கிறாங்க. ஏஜு, எஜுகேஷன் லெவல், இந்த மாதிரி வேரியபிள்ன்றது ஒவ்வொரு ஃபார்மேட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வேரியபிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்டர்னல் வேரியபிள்ன்றது ஸ்டடி லெவல் பேஸில் இருக்கும். எக்ஸ்டர்னல் வேலிடிட்டின்றது ஸ்டடி லெவலில் இருக்கும். எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி அப்படின்றது நார்மலாகவே பாப்புலேஷன் லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து நார்மலாக டிமாண்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இன்டர்னலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க, சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்ப ரிசர்ச் பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க. அது இன்டர்னல் வேலிடிட்டியில் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் வேலிடிட்டியில் 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பாப்புலேஷன், தென் வந்து எக்காலஜிக்கல் பேஸில் ஸ்டடி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது இன்டர்னல் அப்படின்றது ஸ்டடி லெவல் பேஸில் இருக்கும், எக்ஸ்டர்னல் அப்படின்றது பாப்புலேஷன் பேஸில் இருக்கும். ஸோ அது ரியலாகவே ட்ரூவாக இருக்கும், தென் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு இன்டர்னல்ன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, பாப்புலேஷன் லெவலில் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ்டர்னல் அப்படின்றது ரிலேட்டட் டு ஹவு அப்ளிகேபிள் த ஃபைண்டிங்ஸ் ஆர் இன் த ரியல் வேர்ல்டு அப்படின்றத செக் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அவுட்கம் அப்ளை டு த ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் இன் த கிளினிக்கல் செட்டப் லெவலில் அது இருக்கும். ரிசல்ட் வந்து ரியல்
வேர்ல்டில் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாம்பிளை எடுத்தும் ஸ்டடி பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடியே ரிசர்ச் பண்ணிட்டும் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இனிமேல் தான் நமக்கு வரும். ஸோ அதனால் நம்ம இதில் எதுவும் ஆட் பண்ணலை. பட் உங்களால் கம்பல்சரி புது கொஸ்டின்ஸ் வந்தால் அடிக்க முடியும். ஸோ நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாட்டா, பை பாய்.